வச்சுக்கிறேன் பெருக்கி வச்சுக்கிறேன் மர மாதிரியா தார் தாரே தெளிச்சு வச்சுக்க பெருக்கி வச்சுக்கியா இது மாதிரி செய்யலாமா செய்யலாம் மாதிரியே முட்டை ஒன்று போச்சுடா பாருங்க. என்ன முட்டைடா? பாம்பு முட்டை அழ வச்சிருந்தேன் நானு. அங்கயா முட்டை மேலேயே பாம்பு பத்து இருந்தது. எத்தனை முட்டை வச்சிருந்தா? 2 முட்டை அழ வச்சிருந்தது. நீ ஆச்சா அந்த முட்டையும் ஒன்று போச்சு பாம்பு செத்து போச்சு. பாம்பு செத்த போச்சா? சத்தியமா பாம்பு செத்த போச்சா? அந்த மொட்டை அடிக்காது. பாம்பு செத்து போயிட்டா இந்த மொட்டை உள்ள ஏதாவது தவறா பேசுற பையன் இந்த மொட்டை வச்சு முதுகல போச்சுருவேன். வரமான சரியா வரல முறை என்ன எங்க கொடுறா மருமகள் கூட வச்சுனாலும் பொண்ணுக்கு கூட்டாங்க வச்சுனாலும் எந்த பீ வர்ற மரமோ மருமரியா தாத்தரியா தெரிஞ்சு வைக்கலாம் அது தெரியாது அது கொஞ்சமே தெரியாதா தெரியாதா எப்படி தெரியாதா சின்ன பொண்ணு மாதிரி அதுக்கு என்ன தெரியும் சின்ன பொண்ணு மாதிரி நீ என்ன குச்சி நடக்கிற யாரு வாழ தவிர போட்ட தேவன எப்படி சாப்பாக்கா யார் ஆம்பளைங்க மேல மட்டும் கை வைக்க கூடாது. உனக்கு பின் விளைவு தெரியாது. நானு வேற போட்ட நானு யாரு நீ சொல்லிக்கிறதா நாங்க சொல்றோம் புரிச்சு சொல்லிக்கிறேன் ஆம்பளைங்க ஆம்பளை இல்லையா ஆம்பளை இல்ல ஆம்பளை இல்ல ஆம்பளை இல்லையா நீ எங்க நான் காட்டுறேன் ஆம்பளை இந்த சபை சபை சாதாரண ஒயர் இல்ல சைக்கிள் ஒயர் முன்ன மாதிரி பொம்பளை இருக்கிறாங்க இது மாதிரி இருக்கிறாங்க போய் சுத்தாது தேவையாட பார்த்து தேவையாட சொன்னா தமிழ் பார்த்து அவுத்து போனார் அப்புறம் சூத்துல துணியில்லாத ஆடிகள் அப்ப அண்டா சூத்திய அதை மூடணும் நான் அத மூட அப்புறம் சட்னி எடுத்து வராங்களாம் இட்லி தொட்டு துண்டு
இப்ப ஏமாத்து பண்றான். நாயா இது மாதிரி ஆச்சு ஆளாச்சு இந்த அண்ணன் வந்து ஏமாத்து பண்றான். அதான் அம்மா யார் தெரியுமாடா? ஏய், அம்மா யார் தெரியுமா? திட்டு வரத்து பண்ணு. ஏய் 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 யாரம்மா பேசுறா? ஏய் அவ்வளோ கேள்வி எனக்கு வாயில் என்ன வாடிக்கிங்கிற அது கீர்த்தி விட்டு பேச வாயில் என்ன அது என்னது கொத்தையாக்குதுங்க தப்பா நினைக்கிறாங்க கோயில என்ன அடைக்கிறேன்னா இல்ல ஆ கொத்தி கொத்தி ஆடி வீடு போய் கூட்டாட்டம் வீடு போய் கோயில் குஞ்சாட்டு போய் கூட்டாட்டம் வீட்டுக்கு போய் கோயில் குஞ்சா கோயில் குஞ்சு கொழுக்குட்டங்க கோயில் குட்டியா எங்கடா கண்டீங்க? எங்கடி கண்ட யாராண்ட பேசணுமோ அவங்களாண்ட பேசணும் நீ பப்படி அந்த மலையில வாடி பாத்துக்கலாம் அவளை ஒரு அகடி போட்டாலே வந்து போட்டு நானும் வாயாங்க நீ அது போற நீ எதுக்கு போறாங்க? அல்படி போட்டாலும் நீ எதுக்கு போற? மாலை நுறுக்கு எதுக்கு போற? டப்பாங்க டப்பாங்கன்னா டிஷம் டிஷம்னா ஓய் ஹோய் ஹோய்னா டப்பாங்க மாலை அப்படியே மாட்டி மாலை ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாது அதுக்கு தெரிஞ்சதை செஞ்சிச்சு எப்படி செய்வாங்க நான் அம்மா சாயத்து கட்டிட்டு கேட்டு திறந்துக்கிட்டு நான் எப்ப வெளியே வருவேன் வழி வைத்து காத்துட்டு இருப்பாங்க. யார் இந்த ஊர் தலைவர் மெயின் சுவிட்சில் கை வச்சாரு தெரியாமா மெயின் சுவிட்ச் இந்த ஊர் தலைவர் உபதலைவர் காவல் தலைவர் வார்டு நம்பர் இந்த வருத்தப்பட்ட வார்டு ஒண்ணு பிஞ்சுதான் போட்டு பிஞ்சுடாதுங்க பூரா பிஞ்சுடாங்க எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. ஆமா நான் அம்மா எப்ப வெளியே வருவேன் எதுக்கு நான் எப்படி சாணம் தெளிக்கிறேன்? நீ எப்படி சாணி இந்த சாணமாடா நீ வெடி ஊட்டினா தாங்காது நீ திட்டமா துண்ற மாத்திர துண்ற கால மாத்திர பேரு இந்த கணக்கு நீ துண்ணா ஏண்டா இத வர நாடகத்துக்கு வந்தானே கட்சிக்கு வர்ற ரைஸ் கட்டார இட்லி கட்டார தோசை கட்டார பருப்பு கட்டார சப்பாத்தி கட்டார 50 நாள் உட்காந்து ஓதுற மௌத்த அரசன்னு சும்மா அந்த நான் சொல்ல எனக்கு குடும்ப தெரியலடா நானும் ஏற்றி கடாச்சிட்டாமா என்ன குடும்ப என்ன படுத்து உனக்கு ஊசி போட ஆளு இருக்குது எனக்கு ஊசி போட ஆளு இருக்குது ஊசி போட ஏம்பா ஊசி போட்டியா அவரு போட்டாரு வேற அவரு போய் பூனை போடுற அவர் போட்டாரு ஊடி போட்டு நீ போட்ட ஊசி யார் போட்ட போட்ட கலந்து சூத்த கலந்து போட்ட மூஞ்சிய அவன் சொல்றான் ஊசி போட்டான்னு தெரியாது பாரு அம்மா நான் எப்படி தாங்க பாருடா நீ இட்டாலியாம்மா
ஏம்மா பாத்தியா பூரா கந்த துணி பழுத்து உள்ள எண்ணி பார்த்தா என்னடா வாயில கண்ட துணி எங்கடா கது காய் இந்த போட்ட பையா காதுல ரத்தம் தான் வேற. ஏய் பாத்தியா பார்த்தேம்மா. என்ன பார்த்து கத்துக்க சொல்றா ஏம்மா எப்படி சாணம் போட்டா பாத்தீங்களா? எங்க அம்மா உன்னை கத்துங்க சாணம் போறதுக்கு. உன்ன மாதிரி யாருமே சாணம் போட முடியாதும்மா. நீ போடுற சாணம் வேற, அவங்க போடுற சாணம் வேற. ஆனா நீ போட்ட பாரு சாணம் என்ன வா அந்த மாடுக்கு பேஜாயி டேய் டேய் அடிக்குமா பாவி அம்மா சாணி போற அழகு பாக்குறதுக்கு இந்த ஊர் தலைவர்ல இருந்து உப தலைவர்ல இருந்து வார்டு மெம்பர்ல இருந்து மொத்த பேர் வந்து உட்கார்ந்து கிடப்பாங்க வெடிக்கலாம் 4 மணிக்கலாம். இது சாணி போறத பாக்குறதுக்கு சரி அந்த சாணமாடா அது வந்து சாணம். ஏய் மாட்டு சாணடா மானகட்ட பையா அப்படி மாச்சு சாணம் சொல்லுங்க. நீ எப்படி காட்டு பாவனே நான் எப்படி காமிச்சேன்? அப்ப மாடு எப்படி காட்டு ஏய் மாடு எப்படி போவா? வாய பாரா வாய பாரியா வாய பாரியா வாய போல விட்டா பத்துடா பாறா பத்துடா போடு எப்பா அது பத்துடா பாறா அது பத்துடா போடு யாரியா அவுத்துடா ஆரியாடியா ஐயோ ஐயோ என்ன மாதிரி யாரு கட்சி விடுது உனக்கு இப்போ என்ன ராசிட்டு பண்ணி நானு அங்க ஒண்ணு இங்க வந்து உங்க தாப்பிராஜங்க வந்து பாக்குறது இங்க மேடிக்கு மேட இப்படியே ஆசை இங்க தான் ஆத்திக்கலாம் அங்க போன பார்த்து தூங்கி அது ஓட தூங்கி அது ஓட மாரி அத மூடு அங்க வர ஏய் எங்கடா எங்கடா சக்கரை பந்தலா எத்தனாரு இப்ப சக்கரை பந்தலாம் ஏய் எங்க இது பாப்பா மா பத்தோஜே அவங்க எப்போ வர ஒரு அரியாத போட்டு மூஞ்சி வச்சு ஐயோ இப்படின்னா இவ்வளோ போட்டு மூஞ்சி போச்சு வழி வச்சுக்கிறா அவ ஆத்தா செத்துட்டா அவ அப்பா கூட செத்துட்டா இல்ல உங்க சித்தி குடும்ப செத்துட்டா சீக்கிர சார் சொல்லுங்க சீக்கிர சார் சொல்லி வர இல்ல அம்மா நீ செத்தா யாரு சாணி போடுறது எங்க போறது நான் சொல்றேன் நான் சின்ன பொண்ணேம்மா எப்படிதான் வரா ஏய் பாரு இதா நம்ம ஆரம்பத்துல தொட்டியா ஆமா அது எத்தனை தண்ணி பிடிக்கும் 100 கூட தண்ணி பிடிக்கும் படம் இல்லப்பா கூட ஏய் பாத்து வாமா பால் மழை ஓடுற யாரு சொல்லி போறீங்க யாரு மதுரை கிட்டியா யாரு மதுரை எப்படி ஓடுறா யாரு ஓடியார தவஜா யான் ஓடியார எதுக்கு ஓடியார வந்தீங்க பொண்ணா போய் மதா வச்சு ஓடியாருன்றா பாரு ஒரு ஆள் எப்படி வரணும் எப்படி என்ன எப்படா ஏன் எப்படி வரணும் ஒரு கண்டிப்பா நீங்க மக பாடுறீங்க ஒரு ஆள் பொண்ணு நடந்து போது பார்த்தா போய் போது போ பாரு
அம்மா நடக்கிற நாடே பார்த்து கத்துக்கு நான் சொல்றேன் பாத்துக்கிறேன். பத்து பண்ணு பாத்துக்கம்மா. இது கோயில் மணி கேட்டு அடிச்சுட்டு போடு. கோயில் மணி ஐயா, வந்தவன் நேரம் நின்னு போயிட்டு. ஐயா, பாடினா அடி மலை அடி எடுத்து வைக்கிற அப்படி ஐயா, முல்லா குத்துடா ஐயா. குத்துடா ஏய், கையில அப்படி சொல்லி குழந்தைய சொல்லுங்க கையில விட்டுடா நடந்து வந்தா இது மாதிரி கட்டா எவன் ஓடி வந்து சிக்கி 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 போய் ஐயா, எவன் வருவான் உன்னை மாதிரி ஒரு தொழிலாளி கட்டி மொத்தம் மொத்தம் வந்த மாதிரி இந்த பத்தியை கட்டி மொத்தம் ஆரோக்கியம். என்ன மாதிரி தேவையா இந்த வருஷத்துல நம்மள சாவ வச்சுருவோம் போட்டு அம்மா. மோசமான தொழிலா போயிட்டு. நாய் கத்துறது கத்துக்கிறா வேற. எனக்கு வரும் நாய். ஏய் இப்படி பாதம் நீ அப்படியோ ஐயோ, நீ வேறீங்க. ஐயா, அதை போய் பாதம் நீ போய் பாதம் நீ. இல்லடா ஐயா, பாதம் இல்ல ஐயா. பச்சை என்ன போய் சொல்ற நீ கட்டுறது அம்மா, சாதாரண ஆளாய்வோ யார வச்சுக்கிறா தெரியுமா? வாணி பூரி விற்கிறவன், சோளா பூரி விற்கிறவன், கரும்பு வெட்டுறவன், கலாய் பூசுறவன், வண்டிக்கு கிரிஸ் அடிக்கிறவன், ஒருத்தன் கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க தான் வச்சுக்கிறவங்கலாம் ஒட்ட சொல்றியாடா நீ வெளியே வந்து சொல்றியா இந்த ஊரை ஜகச்சி பானிபுரி விற்கிறவங்க சோளப்பொரி விற்கிறவங்க கலாய் பூசுறவங்க இப்படியத்தான் கரும்பு வெட்டுறவங்க கூட வச்சுக்கிறேன் நானும் ரீசார்ஜ் பண்றேன். அங்க உள்ள சொல்லி லூசிங்க உட்காந்து அவன் என்னைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டானோ? அவனடா அவன் பிச்சை காசை காட்டு போன போட்ட அவனு போய் சொல்றான் அவன் ரீசார்ஜ் பண்ணி விட்டான் அப்பயே தெரியும் அவன் கீஞ்சி போன சட்டி மாத்தாத போது. சர்க்கரை ஏய், ஏய் இங்க பாரு 100 குடம் தண்ணியா 5 நிமிஷம் இருக்கணும் அடி மாறியாத்தா தாய, மோட்டரு போட்டா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துல 100 குடம் தண்ணியை குடிச்சுக்குவாங்க. ஏன்டா யாரு செய்வாங்க அம்மா? ஏன் அவசை போறா ஆ? அவசை போறா ஆ? உழுதுடா யா- உழுதுடா நீ செய்யா. முட்டை கோயில சூட் வைக்கா இந்த சும்மா ஏன் நீ விட்டு போற முட்டிய? விடுவாங்க நான் பாத்துறேன் உள்ள தார் பாய் கீசிய. யார் நானு என்னடா நான் கூட இன்னும் கிழிது நினைச்சேங்க நானு. ஏய் நீங்கம்மா அவட பேசினா போத போறோம் இதே பேரு கூத்துறாயப்பா. பாத்தியா என்ன சொல்லிட்டு போனா கேட்டியா? 100 குடத்து தண்ணிய 5 நிமிஷத்துல ரப்பணுமா. இந்த வேலை யார் செய்யணும்? ஒரு 5 குடம் 10 குடம் எடுக்கலாங்க. ஆ? 100 குடம் தண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆ, அது 5 நிமிடத்துல எப்படி எடுக்க முடியும்? ஆமா, என்னப்பா? பொண்ணுதானுங்க அவங்க. ஆமா. நான் வேண்டாததான் எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்து கூட சாகடிக்கலாங்க. ஆ, என்ன ஏங்க இப்படி எல்லாம் கொடுமை பண்றாங்க? இதாம்மா நான் சித்தி. எப்படிங்க 100 குடம் தண்ணி எடுப்பேன்? அந்த பாய் சொல்ற கிட்ட இந்த குடத்தை என்னடா எடுத்து ஊத்துட்டோம்னு சொல்றான். அவன் தான் மனசாட்சியெல்லாம் பேசுறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி தலையாடி நின்று கிடக்குறேன். எவ்வளவு தட்டி கேட்க மாட்டியா நீ? தட்டி கேட்டாதான் கொட்டால தட்டி அனுப்புறாங்க. அவளை என்ன தட்டி கேப்ப நீ? எப்படிங்க 100 குடம் தண்ணி எடுக்க ஐயோ, முடியும்? 2 ஆம்பளையே தட்டி கிடக்குறாவோ. அம்மா, தலையெழுத்து இதான் சித்தி சொல்றதுதான் நீ கேட்டாகணும். பாவி ஏங்க என்னை விட்டுட்டு போகுது? என்னால முடிஞ்சதான் நான் காப்பாற்றுவேன். நான் ஏம்மா உன் வயித்துல பிறந்தேன்? என்னை எதுக்கும்மா விட்டுட்டு போனேன்? எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்து சாகடிச்சுட்டு சாகக்கூடாதம்மா. என்னை ஒவ்வொரு நாளும் இப்படி பதவி வந்து சாகிற மாதிரி வச்சுட்டு போயிட்டு நான் என்னைக்கு தான் நிம்மதியா இருக்க போகணும்? நான் என்னைக்கு தான் நிம்மதியா வாழ போகணும்? என்னை ஏம்மா இப்படி பண்ணி கொடல தள்ளிட்டேன்? அம்மா, பத்து மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா.
விரல புடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த நெல்லிச்சோறு பொங்கி கொடுத்த குடிகார அப்பனுக்கு அடிமட வக்கப்பட்ட கோபுரமா நானும் சேர கொடுமையும் வாங்கிக்கிட்ட பெரியோர்களே, தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், பிறருக்கு தர வேண்டிய உள்ளத்தை பெற வேண்டும். அவ்வளவு பெருமதிப்புக்குரிய இறந்துவிட்ட அருமை தம்பி பொன்ராஜோட அன்னையா பவுனம்மாள் அவர்களும் அவருடைய தகப்பனா செல்லப்பன் அவர்களும் இருவரும் சேர்ந்து மலவையாவரை சேர்ந்த அடியன் வெங்கடேசனை பாராட்டி ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டுமில்லாமல் இதோ இதே ஊரில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அவருடைய மாமனாக விளங்கக்கூடிய அருமை தம்பி தீபன்குமார் அவர்கள் இதோ அடியன் எனக்காக ரூபாய் 200 தந்திருக்கிறார். அவர்களுக்கு என் சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இதோ இறந்துவிட்ட பொன்ராஜின் தாய் மாமனுடைய பிள்ளைகள் சக்தி சதீஷ்
இருவரும் சேர்ந்து இது எனக்காக ரூபாய் 500 தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதோ எத்தனை அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பு கொடுத்தார்கள். அன்பளிப்பு கொடுத்த அனைத்து உள்ளதுக்கு என் சார்பாக நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் ஆரூர் தம்பி திரு இதே ஊரை சேர்ந்த அருமை அண்ணா தருமன் அண்ணா அவர்கள் இதோ அடியானை பாராட்டி ரூபாய் 100 தந்திருக்கிறார். அவருக்கு சார்பாக நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அருமை தம்பி பிரசாத் அவர்கள் எனக்காக ரூபாய் 200 தந்திருக்கிறார். அவர்களுக்கு சார்பாக நன்றி, வணக்கம்.